11. அப்பா எங்கே? சாவித்ரி அதிகாலையில் புதுச்சத்திரம் ஸ்டேஷனில் வந்து இறங்கினாள். இன்னும் பனி பெய்து கொண்டிருந்தபடியால் ஸ்டேஷன் கட்டிடம், அதற்கு அப்பால் இருந்த சாலை, தூங்குமூஞ்சி மரங்கள் எல்லாம் மங்கலாக காணப்பட்டன. தன்னை அழைத்து போக அப்பா வந்திருக்கிறாரோ என்று ஆவலுடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிளாட்பாரத்தில் ஒரு பிரயாணியும் இல்லை. வெளியே ஒரு வண்டி மட்டும் கிடந்தது. அதிகாலையானதால் ஒருவேளை நல்லானை மட்டும் வண்டியுடன் அனுப்பியிருப்பாள் என்று சாவித்ரி எண்ணினாள். நல்ல வேளையாக அவளிடம் இருந்த கொஞ்ச பணத்தையும் டிக்கெட்டையும் பெட்டியில் வைக்காமல் ஒரு பர்சில் போட்டு இடுப்பில் செருகி கொண்டிருந்தாள். ஆகையால் அவை கெட்டு போகாமல் பிழைத்தன. சாவித்ரி டிக்கெட்டை எடுத்து கொடுத்தபோது தனக்கு தெரிந்த பழைய ஸ்டேஷன் மாஸ்டரோ என்று ஒரு க்ஷணம் உற்று பார்த்தாள். இல்லை, அவர் இல்லை. இவர் யாரோ புதுசு, மீசையும் கீசையுமா இருக்கிறார். சாவித்ரி வெயிலில் போன பிறகு அவர் டிக்கெட் குமஸ்தாவிடம், வர வர பெண் பிள்ளைகள் எல்லாம் துணிந்து போய்விட்டார்கள், கொஞ்சம் நாள் போனால் நாமெல்லாம் சேலை கட்டிக்க வேண்டியதுதான் என்றார். அதற்கு டிக்கெட் குமஸ்தா, ஆமாம் சார், ஆனால் குழந்தை பெறுகிற காரியம் மட்டும் அவர்கள் தானே செய்ய வேண்டும் போலிருக்கு என்று நகைச்சுவையுடன் பதில் அளித்தார். இதை கேட்டுக்கொண்டே வெளியில் போன சாவித்ரி அங்கே கிடந்த ஒரே வண்டியின் அருகில் சென்றாள். வண்டிக்காரன், எங்கேயம்மா போகணும்? வண்டி பூட்டட்டுமா என்றான். அவன் நல்லான் இல்லை. வண்டி நெடுங்கரை வண்டியும் இல்லை. அது ஓர் ஒற்றை மாட்டு வண்டி. ஏனப்பா, நெடுங்கரையிலிருந்து வண்டி ஒன்றும் வரலையா என்று சாவித்ரி கேட்டாள். இன்னைக்கு வரலங்க, ஒருவேளை நாளைக்கு வருமோ என்னமோ என்றான் வண்டிக்காரன். சாவித்திரிக்கு ஆத்திரமும் அழுகையுமாய் வந்தது. அப்பாவா இப்படி அலட்சியமாய் இருக்கிறார்? நம்பவே முடியவில்லையே. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்தாய் இருக்குமா? இல்லாமல் போனால் இப்படி இருக்க மாட்டாரே. வண்டியை பூட்டச் சொல்லி சாவித்ரி அதில் ஏறிக்கொண்டு நெடுங்கரைக்கு பிரயாணமானாள். வண்டி நெடுங்கரை அக்ரஹாரத்தில் நுழைந்தபோது சாவித்ரி நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. நெடுங்கரையை மறுபடி பார்க்க வேண்டும் என்று அவள் எவ்வளவு ஆவல் கொண்டிருந்தாள். புறப்படும் போது எவ்வளவு குதூகலமாய் இருந்தாள். அந்த குதூகலம் இப்போது எங்கே போயிற்று? நெடுங்கரைக்கு வந்ததில் ஏன் கொஞ்சம் கூட சந்தோஷம் உண்டாகவில்லை? சாவித்திரியின் கண்களுக்கு நெடுங்கரை அக்ரஹாரம் இப்போது பழைய தோற்றம் கொண்டிருக்கவில்லை. வீடுகள், தென்னை மரங்கள், கோவில், மண்டபம் எல்லாம் முன்மாதிரியே தான் இருந்தன. ஆனாலும் வீதி மட்டும் களை இழந்து காணப்பட்டது. வீடு நெருங்க நெருங்க அவளுடைய மனம் அதிகமாக பதைத்தது. அப்பாவை எப்படி பார்ப்பது, என்ன சொல்வது? சித்தியின் முகத்தில் எப்படித்தான் விழிப்பது? ஒருவேளை ஆற்றில் பாட்டியும் இருப்பாளோ? இருந்தால் அவள் ஏதாவது வெடுக்கென்று சொல்வாளே, அப்புறம் ஊரார்தான் என்ன சொல்வார்கள், என்ன நினைத்து கொள்வார்கள்? தெருவில் பந்து விளையாடி கொண்டிருந்த பசங்களை ஏறிட்டு பார்க்க கூட சாவித்திரிக்கு வெக்கமாய் இருந்தது. இதோ வீடு வந்து விட்டது, நிறுத்தப்பா என்றாள் சாவித்ரி. வண்டி நின்றது. தன்னுணர்ச்சி இல்லாமலேயே சாவித்ரி வண்டியிலிருந்து இறங்கினாள். சற்று விரைவாக வீட்டை நோக்கி சென்றாள். வாசற்கதவு பூட்டியிருந்ததை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சாவித்ரிக்கு இதயமே நின்றுவிட்டது போல் தோன்றியது. அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். நெடுங்கரை தன்னை எப்படி வரவேற்கும் என்பது பற்றி சாவித்ரி என்னென்னலாமோ எண்ணமிட்டு கொண்டிருந்தாள். ஆனால் இந்த மாதிரி வரவேற்பை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கதவு பூட்டியிருக்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. சாவித்திரிக்கு யோசனை செய்யும் சக்தி வருவதற்கு சில நிமிஷம் பிடித்தது. ஒருவரும் ஊரில் இல்லை போயிருக்கிறதே, ஆனால் எங்கே போயிருப்பார்கள்? அப்பா ஊரில் இல்லாததால் தன்னுடைய கடிதங்களுக்கு பதில் இல்லையோ? இந்த சமயத்தில் வீதியில் பசங்கள் விளையாடி கொண்டிருந்த பந்து சாவித்திரியின் அருகில் வந்து விழுந்தது. பந்தை தொடர்ந்து ஒரு பையன் ஓடி வந்தான். அவனை பார்த்து சாவித்ரி, ஏண்டாப்பா குழந்தை, இந்த ஆத்து மாமா எல்லோரும் எங்கே என்று கேட்டாள். அந்த பையன் விளையாட்டின் சுவாரஸ்யத்தில், எனக்கு தெரியாது அம்மாமி, அதோ தீக்ஷித மாமார் இருக்கார், கேளுங்கோ என்று சொல்லி பந்தை வீசி எறிந்து, அடே பிடிடா என்று கூவிக்கொண்டே ஓடிவிட்டான். அப்போது அறுவடை காலமாகதால் சாவித்ரி வந்த நேரத்தில் அக்ரஹாரத்தில் புருஷர்கள் எல்லாரும் வயல்வெளிக்கு சென்றிருந்தார்கள். தீக்ஷிதருக்கு அந்த உபவித்திரம் ஒன்றும் இல்லாதபடியால் அவர் மட்டும் வீட்டில் இருந்தார். வாசலில் வண்டி சத்தத்தை கேட்டு வெளியில் வந்தார்.
சாவித்திரி தனியாக வண்டியிலிருந்து இறங்குவதை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாய் போயிற்று. இது என்ன கூத்து என்று எண்ணிக்கொண்டே இந்த வேடிக்கையை பூராவும் பார்த்து விடுவதற்காக அவருடைய வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கையில் ஜபமாலையுடன் ஜபம் செய்ய தொடங்கினார். சாவித்திரி கையில் ஒரு கொசுவ பொடுவையுடன் மட்டும் இறங்கி போனது அவருக்கு இன்னும் வியப்பளித்தது. அவள் இருந்த கோலமோ சொல்ல வேண்டியதில்லை. சரிதான் சரிதான், நான் நினைத்தபடிதான் ஆயிற்று. இந்த பெண் புக்கத்திலிருந்து சொல்லாது இன்று அப்போதே சொல்லவில்லையோ, அது பொழைச்சு போச்சு. ஏதோ கெட்ட நடவடிக்கையிலேயே இறங்கியிருக்க வேண்டும். இவாளாதான் கிளம்பி விட்டாலோ அவளாதான் அழிச்சு விட்டாலோ தெரியல. இதெல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு தான் சம்பு சாஸ்திரிக்கு ரொம்ப நாளா பொன்னி என்ற பேச்சை எடுத்திருக்காதுதான் போல என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தார் தீக்ஷிதர். வீட்டின் கதவு பூட்டியிருப்பதை பார்த்துவிட்டு சாவித்திரி திரும்பிய போது அவள் முகத்தில் தோன்றிய ஏமாற்றமும் துக்கமும் தீக்ஷிதருக்கு மிக்க மகிழ்ச்சி அளித்தன. வேண்டும், வாயாடி கழுதைக்கு நன்றோ வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இதற்குள் சாவித்திரி வீதியை கடந்து அவர் இருந்த இடத்திற்கு வந்தாள். தீக்ஷிதர் மாமா, எங்க அக்கம் ஏன் பூட்டி கிடக்கு? எங்க அப்பா எல்லோரும் எங்கே என்று கேட்டாள். உங்க அப்பா எங்க போனானோ, நான் என்னத்தை கண்டேன்? என்கிட்ட சொல்லிட்டா போறான் என்றார் தீக்ஷிதர். சாவித்திரிக்கு அழுகை வரும் போல் இருந்தது. அப்பா எங்கே என்பதை எப்படியாவது தெரிந்து கொள்ள அவள் மனம் துடிதுடித்தது. தீக்ஷிதருக்கும் தெரியும், ஆனால் சொல்ல மறுக்கிறார் என்பதும் ஒருவாறு தெரிந்தது. அவளுடைய ஆங்காரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு பரிதாபமான குரலில், தீக்ஷிதர் மாமா, எங்க அப்பா மேல உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தாலும் எனக்காவது சொல்லப்படாதா என்றாள். அப்புறம் இன்னொரு பயங்கரமான எண்ணம் தோன்றவே, எங்க அப்பாவுக்கு உடம்பு ஒன்றுமில்லையே என்று கேட்டாள். அவனுக்கும் எனக்கும் உடம்புக்கு என்ன வரப்போகிறது? போன சனிக்கிழமை கூட தான் இருந்தான். கொட்ரா புலி மாதிரி சென்னை பட்டணத்திற்கு போறதா சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அங்கேதான் போயிருப்பான். சென்னை பட்டணத்திற்கா? என்னத்துக்கு மாமா? பாட்டு சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிச்சுட்டு வர போறானாம். பணம். உடனே சாவித்திரிக்கு பழைய ஞாபகம் உண்டாயிற்று. அப்பா ஏற்கனவே கடன் பட்டிருந்தது. மறுபடியும் தன்னை கல்கத்தாவிற்கு கூட்டி அனுப்ப பணம் வாங்கி கொண்டு வந்தது. அப்போதே நிலத்தை விற்றிருப்பாரோ என்று தான் சந்தேகித்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆனால் இவையெல்லாம் பற்றி கேட்பதற்கு மனம் வராமல், எங்க சித்தி அவ கூடவா பட்டணத்திற்கு போயிருக்கா என்று கேட்டாள். உங்க சித்தி பிறந்தாத்துக்கு போயிட்டா, பிறந்தாத்துக்கு என்று சொல்லிவிட்டு தீக்ஷிதர் எழுந்திருந்தார். இவ்வளவு நேரமும் வாசலில் வண்டி நின்று கொண்டிருந்தது. தான் சவாரி ஏற்றி கொண்டு வந்த அம்மாளின் நிலைமையை பார்த்ததும் சத்தம் வருமோ வராதோ என்ற சந்தேகம் வண்டிக்காரனுக்கு உண்டாகிவிட்டது. என்னம்மா, எத்தனை நேரம் அம்மா காத்திருக்கிறது என்று அவன் கேட்டான். சாவித்ரி வண்டியை நோக்கி நடந்தாள். சட்டென்று மறுபடியும் திரும்பி வந்து வீட்டுக்குள் போய்கொண்டிருந்த தீக்ஷிதரிடம், மாமா, பட்டணத்தில் எங்க அப்பா விலாசம் தெரியுமா என்று கேட்டாள். விலாசம் யாரு கண்டா? எங்ககிட்ட சொல்லிட்டா போயிருக்கான். அங்க போய் பாட்டு வாத்திரிய சம்பு சாஸ்திரி வீடுன்னு விசாரிச்சா தானே தெரியுது என்று சொல்லிவிட்டு தீக்ஷிதர் உள்ளே போய் சேர்ந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் அவளிடம் பேச்சு கொடுத்தால் அப்படி இப்படி என்று உறவு கொண்டாடி கொண்டு சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து விட போகிறாளோ என்று அவருக்கு பயம். ஒருவேளை சாப்பாடு போடுவது ஒன்றும் பிரமாதமில்லை, வாஸ்தவன்தான். ஆனால் இந்த மாதிரி ஜாதி கெட்டு நெறி கெட்டு ஓடி வந்திருப்பவளை சாப்பாடு எப்படி போடுவது? போட்டுவிட்டு அந்த பாவத்தை எங்கு கொண்டு போய் தொலைப்பது? சாவித்திரிக்கு மறுபடியும் வண்டியில் ஏறிக்கொண்டாள். வண்டி திரும்பி வந்த வழியோடு போயிற்று. இதற்குள் சமாச்சாரம் எப்படியோ பரவி அக்ரஹாரத்தில் பல வீடுகளில் ஸ்திரீகள் வாசற்படியண்டை நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களில் யாரும் வண்டியின் அருகில் வந்து விசாரிக்கவில்லை. இதுவும் ஒரு காலமா என்று ஆச்சரியப்படும் மனோபாவம் அவர்களுடைய முகத்தில் ஒலித்தது. வண்டி அக்ரஹாரத்தை தாண்டி சென்று அப்பால் இருந்த குடியான தெருவின் ஒரு முனை வழியாக போயிற்று. சாவித்திரிக்கு அப்போது நல்லாளின் ஞாபகம் வந்தது. வண்டியை நிறுத்தச் சொல்லி அங்கே நின்ற ஒரு குடியான ஸ்திரீயிடம், பட்டிக்கார நல்லான் ஊரில் இருக்கிறானா என்று கேட்டாள். அந்த ஸ்திரீ, இது யாரு? ஏ, நம்ம சாஸ்திரி ஐயா பொண்ணு சாவித்திரி மாதிரில இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்தாள். இதை கேட்டு இன்னும் சில ஸ்திரீகளும் வண்டியின் பக்கம் வந்தார்கள். மறுபடியும் சாவித்திரி நல்லானை பற்றி கேட்டாள். அவரு அப்பவே ஊரை விட்டு போயிட்டாரே அம்மா, உனக்கு தெரியாதா? சாஸ்திரி ஐயா நிலத்தை வித்தாரோ இல்லையோ
இந்த ஊர்ல இனிமே இருக்கவே மாட்டேன்னு போயிட்டான். இப்போ சாவடி குப்பத்துல அவர் மச்சானடெல்லாம் இருக்காருன்னு என்றாள் அந்த குடியான ஸ்திரீ. சாவித்திரிக்கு இப்போது நிலைமை ஒருவாறு தெரிந்தது. அப்பா நிலத்தை விற்றுவிட்டார். வேறு வருமானமும் இல்லை. ஆகையால் தன்னை வந்து அழைத்து வர கையில் பணம் இல்லாமையால் தான் வரவில்லை. சங்கோஜப்பட்டு கொண்டு போட்ட கடுதாசிக்கு பதில் போடாமல் இருந்து விட்டார். இப்போது பாட்டு சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்க பட்டணத்திற்கு போயிருக்கிறார். அப்பா அப்பா, ஒருவேளை என்னை அழைத்து வருவதற்காக தான் பணம் சம்பாதிக்க புறப்பட்டீர்களோ? தகப்பனாரை பார்க்கும் ஆவல் சாவித்திரிக்கு இன்னும் அதிகமாயிற்று. வண்டியை ஓட்டப்பா என்றாள். குடியான ஸ்திரீகள் கொஞ்சம் தூரம் வண்டியின் பின்னால் நடந்து கொண்டே, ஏமா எங்க வந்த? இப்படி தனியா வந்துட்டு போறியே? பாவம், அப்பா ஊர்ல இருக்காருன்னு நினைச்சிட்டு வந்தியாக்கும். பட்டினியா போற போல இருக்கே. ஆனாலும் இந்த பாப்பார ஜாதியை போல பார்த்ததில்லை. வந்த பொண்ணை சாப்பிட்டியான்னு கேட்காத கூட அனுப்பிச்சிட்டாளே. கொஞ்சம் இறங்கி ஒரு குவளை மோரையாவது சாப்பிட்டுட்டு போ.